உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். பெரம்பூர் தொகுதி மக்கள் எப்பொழுது வேண்டுமானும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சிஎம் விஜய், பெரம்பூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ விஜய் இப்படி கூட சொல்லலாம். எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா சிஎம் எப்போ வேணாலும் ஃபோனில் பேசலாமா, எங்கள் ஊர் எம்எல்ஏ கிட்ட எப்போ வேணாலும் அங்கே வந்து எந்த விஷயத்தையும் சொல்லலாமா அப்படின்னு தாண்டி அது கிடையாதுங்க. அர்த்தம் வந்து ஒரு ஆப், ஒரு செயலி. அந்த செயலி மூலமாக நீங்கள் என்னென்னலாம் குறைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் அந்த ஆப்பில் சொல்லாங்க. குறிப்பாக அந்த பெரம்பூர் தொகுதிக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஆப் அது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்க இதெல்லாம் சாத்தியமாங்க, இதெல்லாம் முடியுமா அப்படின்னா, உண்மையிலே இந்த எலெக்ஷனை இந்தியாவில் இந்த எலெக்ஷனை தாண்டி கட்சியை, டெக்னாலஜியை வச்சு கட்சியை வளர்த்த ஒரே கட்சி டிவிகே தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏம்பா பனையூருக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணுறீங்க, நீலாங்கரையை விட்டே வெளியே வர மாட்டேன்றாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எது எடுத்தாலும் சோசியல் மீடியாவில் தான் போட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மக்களை சந்திங்க. வந்து மக்களை சந்திக்காமலே வந்து ஏங்க ஒரு கட்சிக்கு உறுப்பினர் படிவம் சேர்க்கணும், உறுப்பினர் இது சேர்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல டேபிள் போடுவாங்க, அது மேலே கட்சிக்காரங்க வந்து உட்காருவாங்க, அங்கே வந்து விண்ணப்பங்கள் வைக்கப்படும். உங்கள் ஃபோட்டோவை கொடுங்க, இல்லைன்னா உங்கள் பேரை கொடுங்க, ஒரு ரேஷன் கார்டை கொடுங்க, உங்கள் அடையாள அட்டையை கொடுங்கன்னு கட்சி உறுப்பினர்கள் இப்படிதான் உறுப்பினர் சேர்ப்பாங்க. இதுதான் காலாகாலமான நடைமுறை. அப்புறமா வந்தது மிஸ்டு கால் கொடுங்க, அப்புறம் வந்து அலோ சொல்லுங்க, அப்புறம் நீங்க போனே பண்ண வேணாம், நீங்க உறுப்பினர் ஆயிடலாம். பல விஷயங்கள் நடந்தது. ஆனா அதெல்லாம் உறுப்பினர் ஆனாங்களா இல்லையான்னு தெரியல. இதே போலதான் டிவிகே கட்சி ஆரம்பித்தவுடன் நீங்க செயலி மூலமாக, ஆப் மூலமாக உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு பல பேர் சிரிச்சாங்க. வந்து என்னங்க ஆப் மூலியமா ஒரு சாப்பாடு வர வைக்கலாம், ஆப் மூலியமா வேற ஒரு பொருளை வந்து வாங்கலாம், ஆப் மூலியமா வந்து எப்படிங்க இது சாத்தியம்? உறுப்பினர் ஆயிட முடியுமா? இதுல சும்மா கோல்மால் பண்றாங்க. வந்து இவங்களா ஒரு செயலியை உருவாக்குவாங்களாம், அவங்களா அது உள்ளுக்குள்ள ஆளுங்களை இறக்குவாங்களாம், அவங்களா வந்து உறுப்பினராக சேருவாங்களாம். மக்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியாது சாமி. யாருக்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்குது? எல்லாம் பட்டன் போனே ஆப்ரேட் பண்ண தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னங்கன்னு இப்பொழுது வரைக்கும் டிவிக்கினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை, அதாவது ஆப் மூலமாக சேர்ந்த உறுப்பினர் எண்ணிக்கை 2.25 கோடி அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. கட்சி ஆரம்பித்து சில மாதங்களிலே 1 கோடி பேர் வந்துட்டாங்கன்னு பல பேர் வந்து, குறிப்பாக எதிர்கட்சிகள்லாம் ஒட்டு மொத்தமா வரிஞ்சு கட்டிக்கிட்டு, இந்த தில்லாலங்கடி வேலைலாம் எங்களுக்கு தெரியாதுங்களா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்துற வேலை. ஒரு நடிகர் வருவாராம், கட்சி ஆரம்பிப்பாராம், அதுக்கு ஒரு ஆப் ஒன்று உருவாக்குறா, உறுப்பினரா சேருங்க அப்படின்னு சொன்ன உடனே 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்களா? என்னங்க காதல குத்துறீங்க நீங்க? வந்து என்னங்க காதல தூக்கி வாழைப்பூ வைக்கிறீங்க ரேஞ்சில் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் கிளப்பி பார்க்குறாங்க. இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. குறிப்பா என்னன்னா, தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் எங்க விஜய் வந்து நீங்க சந்திக்கவே முடியாதுங்க. யாரு? பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் பல பேர் பண்ண பிரச்சாரம் என்னன்னா, எப்பவுமே சட்டமன்ற உறுப்பினர் தான் அந்த தொகுதிக்குள்ள இருக்கணும், அவரை சாதாரண மக்கள் அணுகுவதற்கு எளிதான ஒரு நபரா இருக்கணும், சட்டமன்ற அலுவலகத்துக்கு அவர் டெய்லி வரணும், மக்களிடம் வந்து மனுக்களை பெறணும், அந்த குறைகளை தீர்க்கணும், குறிப்பா அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர் போகணும், எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும், 24/7 மாதிரி இருக்கணும் அவரு அந்த சட்டமன்ற உறுப்பினர். ஆனா உங்க விஜய்ன்றீங்களா, உங்க விஜய் வந்து ஒரு சினிமா நடிகருங்க. அவர் கேரவனை விட்டு இறங்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருக்கெல்லாம் தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க, நீங்க அணுகவே முடியாதுங்க. பெரம்பூர் எங்க இருக்குது, நீலாங்கரை வீடு எங்க இருக்குது, பெரம்பூர் எங்க இருக்குது, பனையூர் அலுவலகம் எங்க இருக்குது, திருச்சி கிழக்கு எங்க இருக்குது, அது எங்க இருக்குது, இப்படியா சொல்லிட்டு இருந்த பொழுதுதான் விஜய் வந்து சொன்னார், ஏங்க நான் ரொம்ப எளிமையானவங்க, என்ன நீங்க ஈஸியா அணுகலாம், இது வந்து வெறும் வாயு இது கிடையாது, அணுகலாம் டெக்னாலஜி தான். இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எத்தனை மனு கொடுக்கணும், எம்எல்ஏ கிட்ட மனு கொடுக்கணும். நீங்க எத்தனை பேர் வந்து எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போயிட்டு ஈஸியா மனு கொடுக்க முடியும்? இதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை ராஜா. எம்எல்ஏ பார்க்கறதுக்கு முன்னாடி எடுக்கிற பட்டம், சதுரம், அது இது எல்லாரையும் தாண்டி நீங்க எம்எல்ஏ பார்க்க முடியாது. கொடுத்துட்டு போங்க மனுவை, பார்த்துக்கலாங்க, கொடுத்துட்டு போங்க மனுவை, அவ்வளவுதான்.
அந்த மனு போய் சேருதா, அந்த மனு போய் வேலை செஞ்சுதா, இதெல்லாம் நான் சொல்றது சாமானிய மக்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போது, அட யார் மனு கொடுத்து அது இது பண்ணி போயா. இது மக்களுடைய இயல்பான ஒரு மனநிலை தான். ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு சாதாரண புகார் கொடுக்குறாங்களா, அந்த புகார் மீது எந்த நடவடிக்கை, எப்படி நடவடிக்கை இருக்குன்னு இதுக்கு முன்னாடி பல சினிமாக்களில் கூட பார்த்துருக்கோம். இதே போலதான் பல சினிமா காட்சிகள் நான் திருப்பியும் இந்த ரிப்பீட்டாக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நடந்தவை தான். மனு வாங்குவார் ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சரோ ஏதோ படத்தில் வந்த காட்சி வைப்பார், அது மேலே 2 போண்டா வச்சு சாப்பிட்டுட்டு அதிலே கையை துடைச்சிட்டு கீழே போட்டு போவார். சிம்பாலிக்காக சொன்ன ஒரு விஷயம். இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கான நிலைமை இருக்கும் பொழுது ஒரு உச்ச நட்சத்திரம் முதல்வராக மாறி இருக்கிறார். அவருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி. அந்த மக்களுக்கு என்ன ஈஸியா அணுகலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஆப்பு, இந்த செயலி. தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியை டிவிக்கு கொடுத்துருந்தாங்களே, அதில் நிறைய இந்த ஆப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஏறக்குறைய நான் ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி இந்த தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, ஒரு ஜாதி சான்றிதழ் வேணும், ஒரு வருமான சான்றிதழ் வேணும், இல்லை வேற எங்கேயாவது ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு தனி ஆப் ரெடி பண்ணிடுறோம். ஒரு ஜாதி சான்றிதழ் வேணும், ஒரு வருமான சான்றிதழ் வேணும்னா உங்களுக்கான அந்த அடிப்படையான தகுதிகள் இருந்தா நீங்க விண்ணப்பித்தவுடன் உங்களை தேடியே வருங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு காலங்க ஆகும்? இதெல்லாம் சாத்தியமே இல்லையே. அப்படின்னா டெக்னாலஜியோடு இணைந்து ஒரு அரசு செயல்படுகிறது என்றால் அதுதாங்க. அதில் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக கொடுத்திருந்தது ஏஐ தொழில்நுட்பம். நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த தமிழ்நாட்டை 5 வருடத்தில் எப்படி மாற்றோம் பாருங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் அதை நம்பினாங்க. அதையும் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் வழக்கம் போல எதிர்கட்சிகள், குறிப்பாக டிஎம்கே, 5 வருஷம் எங்க 5 மாதம் தாங்கம்மா, 3 மாதம் தாங்கம்மா, 2.25 வருஷம் தாங்கம்மா, 2.5 வருஷம் தாங்கம்மா, இப்படியே தாங்கம்மா. ஏன்னா இவங்களால தாங்க முடியல. இது அப்படியே ரீவைண்ட் பண்ணி போங்க. அது 25 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பாக நடிகர் ராதா ரவி வெற்றி பெற்ற பொழுது அவர் ஒவ்வொரு வீடாக ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டு போனாங்க, இமெயில் ஐடி. அப்போ அந்த இமெயில் இன்டர்நெட்லாம் இதுவாக வளர்ந்துட்டு வருது. ஒரு இமெயில் ஐடியை ஒட்டிட்டு போயிட்டு இந்த இமெயில் ஐடியில் புகார் அளித்தால் இமீடியட்டாக எனக்கு சேரும். அந்த புகாரின் அடிப்படையில் நான் ஏதோ அதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு, எவ்வளோ பேருக்கு அப்போ இமெயில் பண்ண தெரியும், எவ்வளோ பேர்கிட்ட சிஸ்டம் இருக்குது, இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாது. இப்போ இன்டர்நெட்லாம் சுத்தம் இந்த அளவுக்கு 5G 4Gலாம் கிடையாத காலகட்டம் சொல்கிற ஒரு பேச்சுக்கு. அதே போல் தென்காசி தொகுதியினுடைய எம்எல்ஏவாக நடிகர் சரத்குமார் இருந்தபோது ஒரு பெரிய போர்டு அங்கே வச்சிருந்தாரு. அங்கே ஒரு தனி அலுவலகமே வச்சிருந்தார். நான் சென்னைக்குள்ள இருந்தாலும் நான் தென்காசியில் இருக்கிற மாதிரி இங்கே உள்ள ஆட்கள் உங்களுக்கான வேலையை பண்ணி தருவாங்க. பெரிய போர்டு வச்சு அதற்கான ஒரு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அவரும் இமெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாச்சுன்னு தெரியல. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி, முதல்வர் விஜய், உங்க பெரம்பூர் தொகுதி குறிப்பாக சொல்ல வேண்டும், சென்னையுடைய மிக முக்கியமான தொகுதி. 3 முறை சிபிஎம் வென்று இருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட். தொழிலாளர்கள் அதிகம் உள்ள தொகுதி, விளிம்பு நிலை மக்கள் அதிகம் உள்ள தொகுதி, பட்டியலின மக்கள் அதிகம் பெரும்பான்மையாக உள்ள தொகுதி. குறிப்பாக இன்னும் கேட்டீங்கன்னா சென்னையினுடைய ஒரு பின்தங்கிய தொகுதின்னு கூட அதை சொல்லலாம். ரொம்ப பழமையான தொகுதி, பழமையான ஒரு ஏரியா. இந்த பழமையான ஏரியான்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இதெல்லாம் சென்னையினுடைய அடையாளமாக இருந்தது. நீங்க சென்னையுடைய ஜார்ஜ் டவுன், பெரம்பூர், வண்ணாரப்பேட்டை, நார்த் மெட்ராஸ் முழுக்க அப்படிதான். நீங்க டி நகர், வெஸ்ட் மாம்பலம் மாதிரியான ஏரியாக்கெல்லாம் உருவாக்கப்பட்டது. வெள்ளக்காரன் வந்த பிறகு ஏரியெல்லாம் நகரமாக்குன்னு சொல்லியாச்சு. வள்ளுவர் கோட்டமே ஒரு குப்பமேட்டில் தான் உருவாக்குனது. அப்படி ஒரு பழமையான இந்த தொகுதி, மக்கள் செல்வாக்குள்ள இந்த தொகுதியில் ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ல என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரோட்ல நடந்து போறீங்க, சாலை சரியில்லை அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் நினைச்சாங்க. இந்த சாலையினால பெரிய விபத்து ஏற்படுகிறது, வண்டியில போக முடியல, ஒரு 4 தூர போட்டா கூட அங்க தண்ணி தேங்குது அப்படின்னா அதை ஒரு புகைப்படமா எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் அனுப்பலாம். தொகுதி வாரியா இல்லது கரண்ட் இல்லை எங்க தொகுதியில், திடீர்னு கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதான் சட்டப்பேரவையில் கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக மின்வெட்டு உள்ள தொகுதி பெரம்பூர் அப்படின்னாரு. உங்களுக்கு அது மாதிரி என்ன பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க அந்த பிரச்சனையை அதில் தெரிவிக்கலாம். அதே தவிர திட்டங்கள், நலத்திட்டங்கள், இப்போ சர்டிஃபிகேட் வேணும்,
இப்போ திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இருக்குது, முதியோர் தொகை எங்களுக்கு வரல அப்படின்னா அந்த ஆப் மூலிமா நீங்கள் கேட்கலாம் அந்த விண்ணப்பங்களை. எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வரல, அதை கேட்கலாம். வந்து எனக்கு ரேஷன் கார்டில் பிரச்சனை இருக்குது, ரேஷன் கார்டை நான் அட்ரஸ் மாற்றணும், அதில் பெரிய வேலைங்க. எனக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வேணும், வருமான சான்றிதழ் வேணும் அப்படின்னா போய் நான் வாசலில் நின்றுட்டு என்னை மதிக்க கூட மாட்டாங்க. என் அப்ளிகேஷன் போய் சேருமான்னு தெரியாது. ஒரு அட்ரஸை மாற்றுறது பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் இந்த ஆப்பில் எல்லாத்துக்குமான வழி இருக்குது. எல்லாரும் எல்லா சொல்கிறதையும் அந்தந்த அதிகாரிகள்கிட்ட அந்த ஆப் போகும். இதெல்லாம் தாண்டி முதல்வருடைய நேரடி தொடர்பிலும் இந்த செயலி இருக்கும். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பார்ப்பாங்க தவிர முதல்வரும் அதை பார்ப்பாரு. அந்த தரவுகளுக்கு கீழே எவ்வளவு புகார்கள் வந்தது, அந்த புகார்கள்ல எவ்வளவு நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது, மீதி பேலன்ஸ் எவ்வளவு உள்ளது, நிவர்த்தி செய்யப்படாத புகார்களுக்கான பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், இந்த நலத்திட்டங்களுக்கு தகுதியான வேறு, தகுதியின் அடிப்படையில் இந்த நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது எது, ரிஜெக்ட் செய்யப்பட்டது எது, ரிஜெக்ட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன, மொத்தத்தையும் அதில் கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியப்படுத்தியாச்சு அப்படின்னு. சரிங்க, எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குதா அப்படின்னு அதற்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அவங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி புகார் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்து என்னால் டைப் பண்ண தெரியாது, எனக்கு அனுப்ப தெரியாதுங்க, நான் ஒரு பாமரர், எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனை யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா குரல் பதிவு போடுங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. ஐயா, பெரம்பூர் தொகுதியில் இத்தனாவது வட்டத்தில் இந்த தெருவில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, தண்ணி குழா உடஞ்சி போச்சு, 4 நாளாக எங்களுக்கு தண்ணி வரல, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். அதாவது இது எல்லாம் எளிய மக்களும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வடிவமைப்போடு இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது என்ன விமர்சனம் ஆகிப்போச்சுன்னா, சரிங்க, முதல்வர் தொகுதி, ஒரு ஸ்டார் தொகுதி, ஒரு விவிஐபியோட தொகுதி, பெரம்பூர் தொகுதி கண்டிப்பாக ரைட்டு, இதே தமிழகம் முழுக்க செய்யக்கூடாதா? அங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்காங்கல்ல, நாங்களும் என்ன ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் போய் நாங்கள் என்ன நேரடியாக பாத்திர முடியுமா? எங்க மனுக்களை வாங்கிடுவாங்களா? உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது இதை முதற்கட்டமாக இங்க சோதனை முயற்சியாக இதை செய்திருக்கிறோம். இது ஒர்க் அவுட் ஆகிடும். அதன் பிறகு அதற்கான ஒரு ஐடி விங்கை ரெடி பண்ணி நாங்கள் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த மாதிரியான ஒரு செயலையை ஏற்படுத்த போகிறோம். அது சக்சஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வழக்கம் போல நீங்க பழைய பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு இங்க அரசியல் பண்ணாதீங்க, ஆட்சி பண்ணாதீங்க. டெக்னாலஜினா அந்த டெக்னாலஜி கூடவே போய்கிட்டே இருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்ன்ற ஒரு நகரம் எப்படி இருந்ததுன்னா, எங்க பார்த்தாலும் புளிச்சுன்னு எச்ச துப்பி வச்சிருப்பாங்க. ஒரே அழுக்கான ஒரு நகரமா இருக்கும், பழமையான நகரம், டெக்னாலஜியில வளராத நகரமா இருக்கும். அங்க அதிகம் தெலுங்கு பேசுறவங்கள, உருது ஹிந்தி பேசுறவங்க அதிகம் வந்து தெலுங்கும் பேசுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அப்போ ஆந்திராவாக இருந்த அதனுடைய கடைசி பகுதி திருப்பதி எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்களோ ஹைதராபாத் அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்த பொழுது சந்திரபாபு நாயுடு முதல்வராக, அப்பொழுது முதல்வராக இருந்த பொழுதுதான் ஒரு ஹைடெக் சிட்டியாக அந்த ஹைதராபாத்தை மாத்தினாரு. இப்ப போய் பாருங்க, அந்த ஹைடெக் சிட்டி ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளவு பெரிய கட்டடங்கள், அவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சிகள். இப்ப அதுதாங்க வந்து டிவிகே சார்பா விஜய் என்ன சொல்றாரு, எளிய மக்களை அணுகக்கூடிய ஒரு விஷயத்தை டெக்னாலஜி மூலமா நம்ம பண்ணலாம். இதெல்லாம் எனக்கு கிடைக்காது. ஒரு தாலுகா ஆபீஸ் போய் நின்னா ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியாது, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா சரியான சிகிச்சை கிடைக்காது, ஒரு தரமான சிகிச்சை கிடைக்காது. என் வீட்டுல கரண்ட் இல்ல, எனக்கு புது கனெக்ஷன் வேணும் அப்படின்னா இபி ஆபீஸ் முன்னாடி போய் நான் நிக்க முடியாது, அங்க எனக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. இங்கு பணம் படைத்தவர்களுக்கு, பலம் படைத்தவர்களுக்கு, அரசியல் பலம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இங்க, சாமானிய மக்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சாமானிய மக்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு லஞ்சம் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்களை வந்து பெரிய ஆளுங்களை பிடிக்கணும், இல்லைன்னா அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பிடிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு யாருங்க தெரியும்? நாங்களே கையை ஒழிச்சு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால் என்ன பண்ண முடியும்னா, நீங்களும் அணுகலாம், நீங்களும் அதை பயன்பெறலாம், நீங்களும் குடிமக்கள் தான், நீங்களும் என் தொகுதி மக்கள் தான், நீங்களும் என்னுடைய மாநில மக்கள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிவிக்கு இந்த டெக்னாலஜி வச்சு தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு முதல் கட்டமாகத்தான் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு கிடைத்துள்ள இந்த ஆப். இதில் வந்து சிஎம் விஜய் கண்காணிப்பார், சிஎம் விஜய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேள்வி கேட்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால்தான் இப்போ மற்ற தொகுதிகளுக்கும் இதை விரிவுபடுத்த உள்ளார்கள். அதற்காக ஒரு தனி ஆணையம் நியமிக்கப்பட உள்ளது அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா, இது மேல நீங்க 1000 விமர்சனம் சொன்னா கூட சரிங்க, வந்து இன்னைக்கு பாருங்க,
அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ வேணும் அப்படின்னா போய் ரோட்டில் நின்று ஆட்டோவை தேடுவோம். ஒரு சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கடைக்கு ஓடுவோம், எங்கே இருக்குதுன்னு தேடிக்கின்னு. இப்போ எல்லாமே ஒரு ஆப் மூலிமா நம்ம வீட்டு வாசலில் வருது, ஆட்டோ வருது, டாக்ஸி வருது, நம்மளை தேடி வந்து பொருட்கள் வருது, சாப்பாடு வருது. அந்த சாப்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா முதியவர்கள் அவங்களுக்கேற்ற உணவு ஆர்டர் பண்ணிக்கலாம், சக்கரை நோயாளிகள் அவங்களுக்கேற்ற ஆர்டர் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு வசதிகள் இங்க இருக்கும் பொழுது ஏன் மக்களுடைய நலத்திட்டங்கள், மக்களுடைய குறைகளை இந்த ஆப்ல வச்சு பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இந்த தாவேக அரசு நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதனுடைய முதல் கட்டமாக பெரம்பூர் தொகுதிக்கு இந்த ஆப் வந்துள்ளது. எதிர்காலத்தில் இன்னும் சில காலத்தில் பெரம்பூர் தொகுதியை தாண்டி தமிழகம் முழுக்கும் வரப்போகிறது என்பதால் சிஎம் விஜய் ஒரு டெக்னாலஜியில் ஒரு முதன்மையான ஒரு முதல்வராக இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.